ஹே ஹாய் ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் யஸ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 டே 47ஓட ரிவ்யூ. ஷோ ஸ்டார்ட் ஒன்றுமே ஒரு நல்ல வேக்கப் சாங்கோட பிக் பாஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்றாருங்க மக்களே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ பவித்ரா தான் இன்சார்ஜ். ஸோ பவித்ரா வந்துட்டு பேட்ரி மாற்றணும் அப்படின்னா அவங்களும் டாஸ்க் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லை, ரஜினி சாரோட சாங்கை வந்துட்டு பாட்டு பாடணும். வெற்றி கொடிகட்டு அந்த சாங் தான். ஸோ பாட்டு பாடுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு தேவையில்லாமல் வாய் வச்சுட்டு கம்மன் இல்லாமல் கூமட்டன்னு சொல்லிட்டாரு. பட் அங்கே பவித்ரா எதுவும் ரியாக்ட் பண்ணல. பாருங்கள் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு யார் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறாங்க, யார் வந்துட்டு டீமாக ப்ளே பண்ணுறாங்க, யார் இன்னுமே ப்ளே பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் யார் கர்னர் பண்ணுறாங்க, நம்மளோட வர்ஷினி தான் கர்னர் பண்ணுறாங்க மக்களே. ஸோ வர்ஷினி வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. ஸோ ஜாக்லின் வந்துட்டு பார்த்தியா இப்படி தான் இருக்கும் உலகம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு அட்வைஸ் போட்டு தரல. ஸோ அதுக்கப்புறம் ராணா வந்துட்டு வர்ஷினிகிட்ட பேச, நான் என்ன கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நான் எப்பவும் போல தான் இருக்கேன், என்னோட நேச்சர், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே ஒரு மொக்கையை கொடுக்க ராணாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவித்ரா முத்துக்குமாரை பார்த்து வந்துட்டு நான் கூமட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறப்போ இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டைக்கு வராங்க. ஸோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு சொல்கிறாருங்க மக்களே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டாஸ்க், அதாவது வந்துட்டு வீக்லி போலில் வந்துட்டு வாரம் வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ் போல் ஒன்று இருக்கும். ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு வேளை சமைச்சு கொடுக்கணும். ஸோ நம்ம பாய்ஸ் டீமும் வந்துட்டு சரி ஓகே நம்மளுக்காக போன வாரம் சாப்பாடெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க பிக் பாஸ்கிட்ட, நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின், அப்புறம் நம்மளோட சாச்சனா, அதுக்கப்புறம் ஆனந்தி, ராணவ், ரயான் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராணவுக்கு இந்த நல்லவங்களாகவே இருக்கக்கூடாது, பீப்புள் வந்துட்டு நம்ம எமோஷன் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எத்தனையோ வார்த்தைகளை விட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மக்கள் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாஷனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு, ஏன் நல்லவங்களாக இருந்து இதில் வந்துட்டு ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்படி ஒரு சாப்பாடு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை சாப்பாடுன்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி நம்மளோட சாச்சனா ஜாக்லின்ட்டு சொல்ல, ஜாக்லின் வந்து திருப்பி இப்படியெல்லாம் எங்கிட்ட பேசாத மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. இந்த சாச்சனா இருக்காதே சாச்சனா, அப்பப்பா அதுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து நம்ம ஆனந்தி, அதுக்கப்புறம் பவித்ரா, நம்மளோட சாச்சனா 3 பேருமே ஜாக்லினை பற்றி பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரை வந்துட்டு சொல்கிறாங்க. பட் மெஜாரிட்டியாக பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு பவித்ராவை சொல்கிறாங்க, பாய்ஸ் டீமில் தீபாக்கு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சிவா அண்ட் சௌந்தர்யாவை சொல்லிடுறாங்க மக்களே. தென் வந்துட்டு இந்த பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்காக சமைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நல்லாவே சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆமாங்க மக்களே. ஸோ நம்ம சௌந்தர்யாவையும் சிவாவையும் ரோஸ்ட் பண்ணணும் மற்ற கண்டஸ்டன்ஸ். அது வந்துட்டு பிக் பாஸ் கொடுக்குற ஒஸ்ட்டு பனிஷ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ அதை நல்லாவே பண்ணுறாங்க நம்ம சாச்சனா அண்டு நம்மளோட வர்ஷினி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சௌந்தர்யா மேலே என்ன காண்டன்னு தெரில, நல்லாவே வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அம்மா சாச்சனா, உன்னை ஆர்வ கோளாறுன்னு சொன்னது கரெக்டு தானம்மா, ஏதோ அது வந்துட்டு தப்புங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு அந்த வாங்குற நீ ரொம்ப கரெக்டோ? நான் சொல்கிறேன், நீ ரொம்ப ஆர்வ கோளாறு, நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும், நீ பழகிற விதமாக இருக்கட்டும், என்னோட கீச் குரலாக இருக்கட்டும், என்ன பண்ணுற நீ வந்து ஷோக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்திருக்க, நீ விளையாடுறதுக்கு வர்றதை விட்டு போட்டு நீ ஏதோ வன்மத்தை கக்கிற மாதிரி வந்துட்டு பேசுகிறியே. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கு என்ன அப்படி ஒரு இந்த வயசில் உனக்கு அப்படி ஒரு வன்மம்? இல்லை நான் கேட்குறேன், இன்னமும் அந்த பொண்ணை வந்துட்டு பைத்தியாரிங்கிற, எனக்கு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு மூளையே இல்லைங்கிற, என்னமோ நீ அவளை வந்து சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் உன்னை பாவம் பார்த்தேன் சௌந்தர்யா, நான் உன்னை பாவம் பார்த்தேன் அப்படிங்கிற, உன்னையத்தான் பாவம் பார்த்து எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, அதுதான் இங்கே மேட்ரு. இன்னும் பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? அந்த பொண்ணை சௌந்தர்யா பொண்ணை பைத்தியாரிங்கிறது, நீ ஒரு நாய்ங்கிறது, வர்ஷினி ஐயையோ அவள்லாம் இருக்கிற மூஞ்சி, அவன் மூஞ்சி தான் நாய் மாதிரி இருக்குது. அவள் வந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்து சொல்கிறாள்,
இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. என்னதான் 2 பேரும் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரில. ஒரு டாஸ்க் கொடுத்துட்டா போதுமே, உங்களோட வன்மத்தை கக்கீருவீங்களே. அது பிக் பாஸ் வந்துட்டு பஸர் வந்துட்டு அடிக்கிறாரு, அப்போ வந்துட்டு ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கணும். மறுபடியும் அடிப்பார், கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அங்கே இருக்கிறவங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் தான் அவ்வளவு அதிகமாக பேசியிருக்கிறீங்க. சரி, அந்த பொண்ணு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுச்சு எல்லா பசங்களையுமே. அது வந்துட்டு வாஷிங்க்கு பிளேட் வாஷிங் வந்துட்டு பண்ணணும் பசங்க. ஸோ கோட்டை தாண்டி வரோன்னு அதனால் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு டாஸ்க் பண்ணணும். அந்த பொண்ணு வந்துட்டு ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்டாக? அதுக்கு எதுக்குமா நீ சேர் எடுத்து கொடுத்த? நீ தான் வந்துட்டு நல்லவளாச்சே, நீ எதுக்கு சேர் எடுத்து கொடுத்த? அக்கா கால் மேலே கால் போடுங்கக்கா அப்படிங்கிற சாச்சனா. ஏம்மா நீயே அந்த பொண்ணை தூண்டி விட்டுட்டு நீயே பேச வச்சுட்டு பசங்க முன்னாடி, அப்புறம் அது வந்து தப்பு, வீக்கெண்டில் விஜேஎஸ் கேட்பாரு அப்படிங்கிற வந்தன்னு வச்சுக்கவே அவ்வளோ ஆத்திரம் வருது உன்னோட மூஞ்சி பார்த்தாவே. நீ அந்த அளவுக்கு வந்துட்டு பேசாத ஃபஸ்ட்டு. என்ன நீ அப்படி தான் வந்துட்டு பொய் வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா பொய் பேசுறது, வாயை திறந்தா வந்துட்டு அவ்வளோ வன்மம். அப்படி எதுக்கு உனக்கு வன்மம்? இந்த வயசில் உனக்கு எதுக்குமா வன்மம் அந்த அளவுக்கு? எப்படியோ அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. இத்தனைக்கும் அந்த பொண்ணும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிச்சு தான் பசங்களை, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு நீங்களும் தானே சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ நீ நல்லவளாக இருந்தீன்னா இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். நீயே சப்போர்ட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாக்லின், ரயான் அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி வன்மத்தை கக்குனது தப்புன்னு. அப்புறம் ஜாக்லின் கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க சௌந்தர்யாவை. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் இந்த தீபக்கும் இவரும் சிவாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சிவா வந்துட்டு சௌந்தர்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆனந்தி இவங்கெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி அழுதாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க சௌந்தர்யா. ஆமாம், அழுகத்தான் செய்வாங்க நீங்கள் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அருண்கிட்ட வந்துட்டு எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தர்ஷிகா, அன்ஷிதா, ஆனந்தி எல்லாருமே. ஸோ அருண் என்னங்கிற அப்படின்னா இதெல்லாம் ஒரு நடிப்புமா, ஃப்ரைடே அழுதா அப்போ தான் வந்துட்டு மக்கள்லாம் ஓட்டிங் வந்து போடுவாங்க, அப்போ தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு சௌந்தர்யா மேலே கொஞ்சம் அனுதாபம் வரும். இதெல்லாம் வந்துட்டு கேம்மா, அவங்களோட கேமை நல்லா விளையாடுறாம்மா. ஏம்மா அம்மா? ஆமாம், பசங்களெல்லாம் அப்படி வந்து நிற்க வச்சு ரோஸ்ட் பண்ணால் தான் அவங்க பர்ஸ்ட் ஆகி அவங்கள திருப்பி ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் சொல்லிட்டு இருக்கிற அப்படி. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வர்ஷினியும் சாச்சனாவும் பண்ணது செம்ம காண்டாக இருக்குங்க மக்களே. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடுப்பாக இருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.